அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தற்பொழுது நிற்கின்ற இடம் குருநகர் சென்ட் ஜேம்ஸ் பார்வையும் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நிற்கின்றோம். என்ற ஒரு நிகழ்வு ஒன்றுக்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். பார்வையும் விளையாட்டுக் கழக வீரர்கள் போட்டிக்கு செல்கின்ற போது அவர்கள் அணியக்கூடிய ஜேசி தற்பொழுது வழங்கி வைக்கின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய தாய்மண்ணிலே கடற்புலியாக இருந்த செல்வி சீதா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவருடைய அண்ணன் திரு சுந்தர் அவர்கள் இந்த ஜேசிகளை வழங்கி இருக்கின்றார். அவரை பற்றி சொல்லப்போனால் எங்களுடைய பார்வையும் விளையாட்டுக் கழக வீரர்களுக்கு தொடர்ந்தும் அவர் இங்கே வருகின்ற போதெல்லாம் காலணிகளை கொடுத்து உதவுவது, அதே போல பார்வையும் விளையாட்டுக் கழக வீரர்களுக்காக பல தன்னாலான உதவிகளை வழங்குவது, அவர்களுக்கு அண்மையில் கூட அவர் பண உதவி வழங்கியிருந்தார். அவ்வாறாக பல உதவிகளை வழங்குகின்ற ஒருவர். இந்த முறை அவர் எங்களுடைய பார்வையும் விளையாட்டுக் கழக வீரர்களுக்கு போட்டிக்கு செல்வதற்கு, அதாவது பேருந்தில் ஏறி அவர்கள் போட்டிக்கு அடுத்த இடத்திற்கு அவர்கள் செல்லும்போது ஒரு அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரே சீருடையில் செல்ல வேண்டும் என்பது பல கொழும்பு மட்ட அணிகளிடையே நாங்கள் பார்க்கின்ற ஒன்று. அதே போல் எங்களுடைய அணியும் பலம் பெற அவர் தங்களுடைய கனவாக இந்த சீருடையினை அவர்கள் அன்பளிப்பு செய்திருக்கின்றார். அதே போல் எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் போட்டியின் போது எங்களுடைய நிர்வாகிகள் அங்கே பல கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் அணிவதற்கும் அந்த ஒஃபிஷியல் ட்ரெஸ் என அழைக்கப்படுகின்ற ஜேசியை அவர் கொடுத்திருக்கின்றார். அதே போல் அவருடைய உத்தியோகபூர்வமான பயிற்சியாளருக்கும் பிரத்யேகமான ஜேசியையும் தற்பொழுது வழங்கி இருக்கின்றார். அந்த வகையில் அந்த நிகழ்வு தான் தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற திருவாளர் சுந்தர் அவருடைய தங்கை செல்வி சீதா, அவர் சுதர்சனா என அழைக்கப்படுபவர். இங்கே எங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம், எங்களுடைய உறவுகளுக்கெல்லாம் செல்வி சுதர்சனா என்றால் தான் தெரியும். இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன் எங்களுடைய மண்ணிலே ஈழப்போரிலே கடற்புலியாக மரணித்த ஒரு வீராங்கனை. அவருடைய ஞாபகார்த்த ஜேசி வழங்குகின்ற நிகழ்வு தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஜேசி வழங்குவதற்காக மோடு இணைந்திருக்கின்றார் அவருடைய தாய் திருமதி மெட்டில்டா அவர்களும் அவருடைய உறவினரான செல்வன் எஸ்டிபோன் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்து நிகழ்வுக்குள் நுழைவோம். தற்பொழுது வீரர்களுக்கான சீருடை வழங்கப்படுகிறது. பார்வையின் விளையாட்டுக் கழகத்தின் அணித்தலைவர் தற்பொழுது அந்த சீருடையை பெற்றுக் கொள்கின்றார். அவரை தொடர்ந்து பார்வையும் விளையாட்டுக் கழகத்துடைய பின்கள வீரர் நிஷாந்த் அவர்கள் அந்த சீருடையினை பெற்றுக் கொள்கின்றார். அவரை தொடர்ந்து பார்வையும் விளையாட்டுக் கழகத்தினுடைய நடுக்கள வீரர் டைனியஸ் அவர்கள் அந்த சீருடையை பெற்றுக் கொள்கின்றார். தொடர்ந்து பார்வையும் விளையாட்டுக் கழகத்தினுடைய முன்கள வீரர் ஜோன் அவர்கள் இந்த சீருடையை பெற்றுக் கொள்கின்றார். தொடர்ந்து நிர்வாகிகளுக்கான அந்த சீருடையினை பார்வையும் விளையாட்டுக் கழக நிர்வாக உறுப்பினர் திரு ராஜ்மோகன் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார். தொடர்ந்து பார்வையின் விளையாட்டுக் கழகத்துடைய பயிற்சிப்பாளர் அவர்களுக்கான அந்த சீருடை தற்பொழுது வழங்கப்படுகிறது. இந்த சீருடைகளை எங்களுடைய சுந்தர் அண்ணா சார்பாக அவருடைய தாய் மெட்டெல்லா அவர்களும் எஸ்டிபோன் அவர்களும் தற்பொழுது வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது பார்வையின் விளையாட்டுக் கழகத்துடைய வீரர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களுக்கான குழு புகைப்படம் தற்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். இந்த குழு புகைப்படத்திலே திருவாளர் சுந்தர் அவருடைய தாய் மற்றும் பார்வையும் விளையாட்டுக் கழக வீரர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது எங்களுடைய பார்வையும் விளையாட்டுக் கழகத்தினுடைய அணித்தலைவர் தற்பொழுது கீதன் அவர்கள் நிற்கிறார். வணக்கம். சரி, உங்களுக்கு இந்த ஜேசி கிடைச்சிருக்கு, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ரொம்ப நன்றி சுந்தர் குடும்பத்துக்கு. அவரோட மகன் எல்லாமே எங்களோட நல்ல ஃப்ரெண்ட் தான். அவங்கெல்லாம் இப்படி தந்தாரு. எல்லாரையும் நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல செஞ்சுருக்காங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன கையில் ஜேசியில் அமைச்சு நினைக்கிறீங்க? இன்றைக்கு எங்களோட சுந்தரண்ணா அவர்கள் எங்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறாரு. சுந்தரண்ணா அவர்களின் தங்கச்சியாருடைய 30வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பாடையும் விளையாட்டுக்கள அணியினருக்கு மச்சிக்காக செல்வதற்கான சீருடையை வழங்கியிருக்கிறார். நிர்வாகத்தினருக்கும் வீரர்களுக்கும் அவருக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பாடையும் விளையாட்டுக்களம் சார்பாக சுந்தரண்ணா அவர்களுக்கும் அவருக்கு துணையாக வந்த அவருடைய அம்மா அவர்களுக்கும் பாடையும் விளையாட்டுக்களம் சார்பாக பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களோட விளையாட்டுக் கழகத்திற்கு அவர்கள் உதவிகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் மேலும் மேலும் செய்ய அவர்களுக்கு எங்களுடைய கழகம் சார்பாகவும் அவர்களுக்கு நிறைய ஒத்துழைப்பையும் வழங்கி அவர்கள் எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன